வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இன்னாருக்கு இன்னாரென்று. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். வாடிய முகத்துடன் தளர்ந்த குரலில் போன் பேசிக் கொண்டிருக்கும் அப்பா சுந்தரலிங்கத்தை பார்த்தாள் ஜானகி. போன் பேசி முடித்துவிட்டு நீண்ட நேரம் அமைதியாக அந்த போனையே பார்த்து கொண்டு இருந்தார். பின் பெருமூச்சு விட்டபடி பக்கத்தில் இருந்த மேஜையில் போனை வைத்துவிட்டு ஈசி சேரில் சாய்ந்து உட்கார்ந்தார் சுந்தரலிங்கம். யார் போன் பண்ணிருப்பா? ஏன் அப்பா டல்லா இருக்காரு என்று யோசித்து கொண்டே அவர் அருகில் வந்து கீழே தரையில் உட்கார்ந்தாள் ஜானகி. பின் கேட்டாள், என்னப்பா ஆச்சு? யார் போன் பண்ணா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்ட ஜானகியை பார்த்தார் சுந்தரலிங்கம். பின் அவள் தலையை தடவியபடியே சொன்னார், உனக்கு பிராப்தம் அவ்வளோதாமா, நாம கொடுத்து வச்சது அவ்வளோதான், என்ன மன்னிச்சிரு என்று சொல்லி அழுக ஆரம்பித்தார். அப்பாவின் கண்ணீரை பார்த்ததும் ஜானகியின் உள்ளம் துடித்தது. அப்பா, ஏன் அழுகிறீங்க? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டாள். ஜானகியின் குரல் கேட்டு அவளின் அம்மா வேதவல்லி சமையல் அறையிலிருந்து வேகமாக வந்தாள். சுந்தரலிங்கம் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் வேதவல்லி துடிதுடித்து போனாள். என்னங்க ஆச்சு? ஏன் அழுகிறீங்க? ஏண்டி ஜானகி, என்னடி நடந்துச்சு? எதுக்கு இப்போ உங்க அப்பா அழுகிறாரு? எனக்கு ஒன்னும் புரியலம்மா. ஒரு போன் வந்தது, அப்பா பேசிட்டு ஒரு மாதிரி சோகமா இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். உனக்கு பிராப்தம் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, போன்ல யாரு என்ன சொன்னா? கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு படபடன்னு வருது. உங்க அண்ணனும் அண்ணியும் தான் போன் பண்ணியிருந்தாங்க. உங்க அண்ணன் பையன் மதனுக்கு கல்யாணமா, கல்யாண வேலை நிறைய இருக்கான், அதனால நம்மள முன்னாடியே புறப்பட்டு வர சொல்றாங்க என்று சுந்தரலிங்கம் சொன்னதும் ஜானகியும் வேதவல்லியும் இடிந்து போய்விட்டார்கள். சிலை போல் நின்றார்கள். சுந்தரலிங்கம் மேலும் சொன்னார், உன் அன்னை மகன் மதன் கூட படிக்கிற பொண்ண காதலிக்கிறானா. அந்த பொண்ணு பேரு சுகன்யா. கட்டுனா அவளைத்தான் கட்டுவேன், இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றானா. பிள்ளையோட வாழ்க்கையா? கொடுத்த வாக்கான்னு வரும்போது பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம்னு தோணுச்சான். அதனாலதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்களாம். நாம பெரிய மனசு பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே வரணும்னு உங்க அண்ணனும் அண்ணியும் சொல்றாங்க என்று சுந்தரம் சொன்னதும் வேதவள்ளியின் உள்ளம் எரிமலையானது. நாம எதுக்கு உதவி பண்ணணும்? நம்ம உதவி அவங்களுக்கு எதுக்கு? அவங்க பணக்காரங்க. அவங்க பணத்துக்காக 10 பேரு பல்ல காட்டிக்கிட்டு ரெடியா இருப்பாங்களே வேலை செய்ய. இதுல நாம எதுக்கு? நம்ம வீட்ல சம்மந்தம் பண்ணிக்கல, நம்ம பொண்ண அவங்க பையனுக்கு கட்டி வைக்கலன்ற கோபத்துல நீ பேசுற. எனக்கு உன் ஆதங்கமும் கோபமும் புரியுது. மதன் யாரையோ காதலிச்ச பிறகு அவங்க என்ன செய்ய முடியும், நாம என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளைத்தான் கட்டிப்பேன்னு மதன் பிடிவாதம் பிடிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, உங்க தங்கச்சியாச்சே, விட்டு கொடுப்பீங்களா? என்ன வேதா இப்படி சொல்ற? அவ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, உனக்கு அண்ணி. உங்க அண்ணனுக்குத்தானே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. சரி, ஓ என்னபடியே வருவோம். என் தங்கச்சி நம்ம பொண்ணுக்கு எதிரா திட்டம் போடுறான்னு வச்சுப்போம். அப்போ உங்க அண்ணனும் நம்ம பொண்ணுக்கு எதிரா திட்டம் போட்டு என் தங்கச்சிக்கு ஆதரவா இருக்காருன்னு தானே அர்த்தம் என்று சுந்தரலிங்கம் சொன்னதும் வேதவல்லி கோபமாக எதையோ சொல்ல வாயெடுத்தாள். அதற்குள் ஜானகி குறுக்கிட்டு சொன்னாள், நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்ச விதிப்படித்தானே நடக்கும் என்று ஜானகி பெரிய மனுஷி போல் வேதாந்தம் பேசியதை கேட்டு சுந்தரலிங்கமும் வேதவல்லியும் அமைதியானார்கள். சுந்தரலிங்கம் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வயலுக்கு சென்று விட்டார். வேதவல்லி மீண்டும் அவள் ராஜாங்கம் நடத்தும் சமையலறைக்குள் சென்று விட்டாள். தன்னை வைத்து வீண் பிரச்சனை உருவாகி வீடு போர்க்களமாவதை ஜானகி விரும்பவில்லை. அதனால் பெற்றோரின் சண்டையை சமாதானம் செய்து விட்டாள். ஆனால் அவள் மனதில் நடந்த போரை அவள் எவ்வாறு நிறுத்துவாள்? ஜானகியின் உள்ளம் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தது. மதன் அத்தை மகன், மாமன் மகன், 2 பக்கத்து உறவு அவளுக்கு. சுந்தரலிங்கம் அந்த காலத்திலேயே சொந்தம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக தனது தங்கை சாவித்திரியை வேதவல்லியின் அண்ணன் கமலக்கண்ணனுக்கு கட்டி வைத்தார். நாத்தனாரே தனக்கு அண்ணியாக வந்ததால் வேதவல்லிக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்.
காலங்கள் ஓடியது. கமலக்கண்ணன் சாவித்திரி தம்பதிகளுக்கு மதன் பிறந்தான். அவன் பிறந்து 1 வருடத்தில் ஜானகி பிறந்தாள். ஜானகி பிறந்ததுமே நாத்தனார், அண்ணி, மைத்துனன், மாமன் உறவு போய் சம்பந்தி உறவு உருவாகிவிட்டது. ஜானகி மதனிற்குத்தான், மதன் ஜானகிக்குத்தான் என்று இரு வீட்டாரும் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து கொண்டார்கள். ஒன்றும் அறியா குழந்தை பருவத்தில் மதனும் ஜானகியும் ஒன்றாக கூடி விளையாடியதை பார்த்து 2 குடும்பத்தாரும் பூரித்து போனார்கள். கமலக்கண்ணன் ரயில்வே துறையில் அதிகாரியாக வேலை பார்க்கிறார். அதனால் அவரை சென்னைக்கு மாற்றினார்கள். குடும்பத்தையும் அழைத்து கொண்டு கமலக்கண்ணன் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் குடியேறினார். சுந்தர்லிங்கம் குடும்பம் பூர்வீக ஊரான கண்டவராயன்பட்டியிலேயே இருந்தார்கள். சுந்தர்லிங்கத்துக்கு பூர்வீக வீடும் நிலமும் இருக்கிறது. வேலைக்கு ஆள் வைத்து பண்ணையம் செய்து கொண்டு இருக்கிறார். பணத்திற்கு, சொத்து சொகத்திற்கு எந்த குறையும் இல்லை. காலாண்டு அரையாண்டு விடுமுறைக்கு சுந்தர்லிங்கம் குடும்பம் சென்னைக்கு செல்வதும், கோடை விடுமுறைக்கு கமலக்கண்ணன் குடும்பம் கண்டவராயன்பட்டிக்கு வருவதுமாக இருந்தார்கள். இவர்கள் அங்கு சென்றாலும் சரி, அவர்கள் இங்கு வந்தாலும் சரி, 2 குடும்பமும் ஒன்றாக இருக்கும்போது குதூகலத்திற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் மதன் 8வது படித்து கொண்டிருந்தான். ஜானகி 7வது படித்து கொண்டு இருந்தாள். கோடை விடுமுறை. கமலக்கண்ணன் குடும்பத்தார் கண்டவராயன்பட்டிக்கு வந்திருந்தார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவம் சமைத்திருந்தாள் வேதவல்லி. அளவுக்கு மீறி மதனை வேதவல்லி உபசரித்தாள். அதனை பார்த்து சுந்தரலிங்கம் சிரித்துக்கொண்டே சொன்னார், வேதா, இப்பவே உன் விருந்து கவனிப்பு எல்லாத்தையும் முடிச்சிடாத. மாப்பிளையா உன் வீட்டுக்கு வரும்போது செய்ய வேண்டிய மரியாதைய கொஞ்சம் பாக்கி வை என்று சுந்தரலிங்கம் சொன்னதும் எல்லோர் முகத்திலும் புன்னகை தொற்றிக்கொண்டது. வேதவல்லி சிரித்துக்கொண்டே சொன்னாள், என்ன சொல்றீங்களே, நீங்க மட்டும் என்னவா, இப்பவே மருமகனுக்கு புது ட்ரெஸ்ஸு, வாட்சுன்னு எல்லாம் வாங்கி தரீங்க. இன்னும் மாப்பிளையா வந்தா கேட்கணுமா என்ன என்று வேதவழி கேட்டதும் சாவித்திரி சொன்னாள், உங்களுக்கு உங்க மாப்பிள ஒசத்தினா எங்களுக்கு எங்க மருமக தான் ஒசத்தி என்று சொல்லி ஜானகியின் கழுத்தில் ஒரு தங்கச் செயினை போட்டுவிட்டாள் சாவித்திரி. அதனை பார்த்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் சுந்தரலிங்கமும் வேதவல்லியும். காலம் வளர்ந்தது. ஜானகியின் மனதில் மதன் நீங்கா இடம்பெற்றான். மதனின் மீதிருந்த காதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது. ஆனால் மதனின் மனதில் அப்படி ஒரு எண்ணம் உருவாகவே இல்லை. காரணம் என்னவென்று அவனுக்கும் அவனை படைத்த இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் மதனும் தன்னைப் போல்தான். அவனும் தன்னை காதலிக்கிறான். அவன் மனதில் தனக்கு மட்டுமே இடம் உண்டு என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஜானகி. வருடம் ஓடியது. ஜானகி காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பிகாம் படித்தாள். மதன் சென்னையில் உள்ள பிரபல மருத்துவ கல்லூரியில் MBBS படித்தான். ஜானகி மனதில் மதனைத் தவிர வேற யாருக்கும் இடமில்லை. அதனால் தான் உண்டு, படிப்பு உண்டு என்று இருந்தாள். ஆனால் மதன் மனதில் சுகன்யா இடம் பிடித்தாள். அவளின் குணம், பேச்சு, நடவடிக்கை, அழகு என்ற அனைத்திலும் தன்னை மறந்தான் மதன். இன்று மதன் சுகன்யா திருமணம் வரை அவர்கள் காதல் வளர்ந்து நிற்கிறது. பாவம் ஜானகி, பேதை பெண். மதன் மனதில் தான் இல்லை, வேறொருத்தி இருக்கிறாள் என்பதே இப்பொழுதுதான் அவளுக்கு தெரியும். அந்த அதிர்ச்சியில் இருந்து அவளால் மீள முடியவில்லை. இருந்தாலும் தான் வருத்தப்பட்டால் அப்பாவும் அம்மாவும் இன்னும் அதிகமாக வருத்தப்படுவார்கள் என்று சோகத்தை தன்னுள் மறைத்து கொண்டாள். இப்பொழுது அவளின் அறையில் மெத்தையில் படுத்துக்கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கிறாள். அவளின் சோகத்தையும் கண்ணீரையும் அவளின் தலையணை மட்டுமே அறியும். சுந்தரலிங்கத்தின் ஒரே வாரிசான ஜானகியிடம் அளவுக்கு மீறிய செல்வம் இருந்தது, படிப்பு இருந்தது, குடும்ப பண்பாடு இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வீக அழகு நிறைந்திருந்தது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, மதனுக்கு ஜானகியை விட சுகனியாவை பிடித்திருக்கிறது. இதற்கு யாரை குறை கூற முடியும்? திருமணம் என்பது இரு மனங்கள் இணையும் பந்தம். ஒரு கை ஓசையில் என்ன லாபம்? ஜானகி மட்டும் விரும்பி என்ன செய்வது? இது அவள் குற்றம் அல்ல, பெரியவர்களின் குற்றம். தவறு செய்தது அவர்கள், தண்டனை இவளுக்கு. சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவர்கள் மனதில் பெற்றோர் விதைத்த விதை இன்று ஆழமாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. இதை அவள் எப்படி பிடுங்கி எறிய முடியும்?
குழந்தை முதல் அவனுக்கு இவள் இவனுக்கு அவள் என்று பெற்றவர்கள் பேசிய பேச்சு இப்போது மாறப்போகிறது. அதற்காக இவள் மனதில் கட்டி வைத்திருந்த கனவு மாளிகை இடிந்து விழுந்து சுக்குநூறாகி விடுமா? அவள் இரத்தத்தோடு கலந்த எண்ணம் மாறிவிடுமா? ஆனாலும் ஜானகி எவ்வளவோ முயன்றாள். அவள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் மதனின் உருவத்தை அகற்ற அவளால் முடியவில்லை. நாட்கள் ஓடியது. மதனின் திருமணத்திற்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்கிறது. சுந்தர்லிங்கம் குடும்பம் 1 வாரம் முன்னதாகவே சென்னைக்கு கிளம்பினார்கள். சம்மந்தியாக செல்ல வேண்டியவர்கள் அந்நியர்களைப் போல் கல்யாணத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஜானகியின் உள்ளத்தில் பற்பல நினைவுகள், தடுமாற்றங்கள், தயக்கங்கள், எத்தனையோ இன்பக் கனவுகளோடு செல்ல வேண்டிய அவளின் பயணம் இப்பொழுது வேண்டா வெறுப்பாக சென்று கொண்டிருந்தது. அவளால் அழவும் முடியவில்லை, அழாமல் இருக்கவும் முடியவில்லை. தன்னை வேண்டாம் என்று சொல்லியவனை நினைத்து தான் வருந்துவதா? தன்னை வேண்டாம் என்று சொன்னதுக்கு அவன்தானே வருந்த வேண்டும். தன்னை விரும்பாதவனை நினைத்து ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? ஏன் ஏங்கி தவிக்க வேண்டும்? இப்படி அவள் மனதில் எண்ணற்ற கேள்விகள். அதே சமயம் இனி மதன் தனக்கானவன் அல்ல என்ற உண்மையை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளின் அறிவிற்கு தெரிகிறது, நடக்காத ஒன்றை நினைத்து ஏங்காதே என்று. ஆனால் அவளின் பாழா போன மனதிற்கு தெரியவில்லையே. புத்திக்கும் மனதிற்கும் நடக்கும் போராட்டத்தில் அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். இந்நேரம் தான் மட்டும் மணப்பெண்ணாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பெண் அழைப்பு எப்படி நடந்திருக்கும்? ஸ்டேஷனுக்கு யார் வந்திருப்பார்கள்? ஒருவேளை அவனே வந்திருப்பானோ என்று நினைக்கும் போதே அவள் உடல் புல்லரித்தது. ஆனால் அத்தனையும் வெறும் கனவாக முடிந்தது என்று நினைக்கும் போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. நேரம் ஓடியது. அவர்கள் ஏறிய ரயில் எழும்பூரில் வந்து நின்றது. அங்கு ஸ்டேஷனில் கமலக்கண்ணனும் மதனும் காத்து கொண்டிருந்தார்கள். சுந்தரலிங்க குடும்பத்தை பார்த்ததும் எழுந்து வந்து வரவேற்றார்கள். சுந்தரலிங்கத்தை பார்த்து மதன் சொன்னான், வாங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க. என் கல்யாண விஷயம் உங்களுக்கு வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வருத்தப்பட என்னப்பா இருக்கு? எல்லாம் ஆண்டவன் செயல். அவன் விருப்பப்படி நடக்கட்டும் என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் சுந்தரலிங்கம். மேற்கொண்டு ஏதாவது பேசினால் எங்கு அழுது விடுவோமோ என்ற பயத்தில் அவர் அமைதியாகிவிட்டார். அவர் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை அவர் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. கடைக்கண்ணில் ஜானகியை பார்த்தான் மதன். ஆனால் அவளோ அவனை பார்க்கவே விரும்பாதவள் போல் பிளாட்ஃபார்மில் இருக்கும் கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். ஆனால் உண்மையில் அவள் அவனை நேருக்கு நேர் பார்த்தால் அழுது கரைந்து விடுவாள். தனது பலவீனத்தை அவள் வெளிக்காட்டிக்க விரும்பவில்லை. தன்னை வேண்டாம் என்று சொன்னவனுக்காக அவன் முன்னால் கெஞ்சி கேட்டு அழுவதற்கு அவளின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. எல்லோரும் மயிலாப்பூரில் இருக்கும் கமலக்கண்ணன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். சாவித்திரி ஓடி வந்து அண்ணி வேதவல்லியை கட்டிக்கொண்டு அழுதாள். நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் அண்ணி அழுகிறீங்க? விடுங்க, எல்லாம் நன்மைக்கே என்று வேதவல்லி சொன்னதும் சுந்தரலிங்கமும் சாவித்திரியை பார்த்து சொன்னார், அழுகாதம்மா, எல்லாம் அவரவர் பிராப்தம் போலதான் நடக்கும். இது அனைத்தையும் பார்த்த மதனின் மனம் குற்ற உணர்ச்சியால் தவித்தது. நம்மால்தான் எல்லாம், என்ன செய்வது? சிறு பிள்ளையிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்ததால் அவள் மேல் காதல் உணர்வு வரவில்லை. சகோதர பாசம்தான் வருகிறது. என் மனம் முழுக்க சுகனியாதான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாள். என்ன செய்வது என்று தடுமாறினான். பின் தான் எடுத்த முடிவே சரியானது, இறுதியானது என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு எல்லோரும் கல்யாண வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். கல்யாணத்திற்கு உறவினர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். எல்லோரும் ஜானகியை பாவமாக பார்த்தார்கள். பாவம், இவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்ண? எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், நேரங்காலம் ஒத்து வரணும் என்று சில பேர் ஜானகி காதுபட பேசினார்கள். இன்னும் சில பேர், நீதான் முறப்பொண்ணா? உன்னை விட்டுட்டு ஏன் வேற இடத்துல கல்யாணம் பண்றாங்க? உனக்கு ஏதாவது? அது சரி, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று நேரிடையாகவும் கேட்டார்கள். இது அனைத்தையும் ஜானகியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பேசாமல் இந்த திருமணத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்து ஜானகி அழுதாள்.
அப்பொழுது எதேச்சையாக அவர்களின் தூரத்து உறவான காமாட்சி அத்தையை கல்யாண வீட்டில் பார்த்தாள். அவள் இருப்பதும் சென்னையில்தான், திருவல்லிக்கேணியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறாள். ஜானு, எங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் இருக்கக்கூடாதா? கல்யாணத்தன்னைக்கு காலையில எல்லாரும் ஒன்னா இங்க வரலாம் என்று காமாட்சி அத்தை கூப்பிட்டதும் ஜானகியின் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது. இங்கு இருந்து கொண்டு இவர்களின் அனுதாப பார்வையை தாங்கிக் கொண்டு இவர்களின் இளக்கார பேச்சுக்களையும் கேலிகளையும் கேட்டுக்கொண்டு இருப்பதை விட காமாட்சி அத்தை வீட்டுக்கு செல்வது எவ்வளவோ மேல் என்ற எண்ணம் ஜானகியின் மனதில் தோன்றியது. உடனே அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு காமாட்சி அத்தையோடு புறப்பட்டு சென்று விட்டாள். கல்யாணத்தன்று காமாட்சி அத்தையோடு ஜானகியும் வந்தாள். ஜானகி சென்றது சாவித்திரிக்கு முதலில் தெரியாது. அவள் போன பிறகே தெரியும். ஒரு பக்கம் அண்ணன் மகள், ஒரு பக்கம் நாத்தனார் மகள், இப்படி கல்யாணத்திற்கு வந்துவிட்டு இங்கு இருக்காமல் இன்னொருவர் வீட்டிற்கு செல்லலாமா என்று நினைத்து ஆதங்கப்பட்டாள். அந்நியர்களைப் போல் கல்யாணத்தன்று காலையில் வந்த ஜானகியை பார்த்ததும் சாவித்திரியின் கண்களில் கோபக்கனல் மின்னியது. என்ன ஜானகி, நீ இப்படி பண்ணலாமா? நீ என்ன அந்நியமா? இப்படி நம்ம வீட்ல தங்காம கூட மாட வேலை பார்க்காம அடுத்தவங்க வீட்ல போய் தங்கலாமா? என் மகன் உன்னை கட்டிக்காட்டியும் நீ என் மருமக இல்லைன்னு ஆயிடுமா என்று ஜானகியை பார்த்து கோபத்தோடு கேட்டாள் சாவித்திரி. கரையை கடந்த புயலை மீண்டும் எழுப்பிவிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஜானகியின் உள்ளம். அவள் மனதில் இருந்த ஆதங்கத்தை ஜானகி வெளிப்படையாக சாவித்திரியிடம் சொன்னாள். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இங்க இருக்க கூடாதுன்னு எதுவும் இல்ல. மதன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்ற வருத்தத்தை விட அத ஆளுக்காளு சுட்டிக்காட்டி பேசுறத என்னால தாங்க முடியல. அவங்களோட பேச்சும் பரிதாப பார்வையும் என் துக்கத்தை அதிகப்படுத்துது. என்னோட மன போராட்டத்தை பத்தி இங்க வந்திருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? இவதான் முறை பொண்ணா? இவ இருக்கும்போது ஏன் வேற இடத்துல பொண்ணு எடுக்கிறாங்க? அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேசி என் உள்ள கொதிப்ப அதிகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமத்தான் காமாட்சி அத்தை வீட்டுக்கு போனேன் என்று ஜானகி அழுது கொண்டே சொன்னதும் சாவித்திரியின் உள்ளம் துடித்தது. என் கண்ணு, அழுகாதம்மா. எல்லாம் நாங்க பெரியவங்க செஞ்ச தப்பு. ஆனா தண்டனையே நீ அனுபவிக்கிற. இந்த அத்தைய மன்னிச்சிருமா. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லவன் புருஷனா வருவான் என்று சொன்ன சாவித்திரியை விரக்தியாக பார்த்து சிரித்துவிட்டு ஜானகி உள்ளே சென்றாள். உள்ளே அவளின் அம்மாவும் அப்பாவும் சோகமே வடிவாக உட்கார்ந்திருந்தார்கள். பேண்டு வாத்தியங்கள் சத்தமாக முழங்கியது. நாதஸ்வரமும் கெட்டி மேளமும் போட்டி போட்டுக்கொண்டு ராகங்களை சக்கையாக பிழிந்து எடுத்து கொண்டிருந்தது. மணமேடையில் ஐயரின் மந்திரம் ஒரு பக்கம், சிறு குழந்தைகளின் விளையாட்டு சத்தம் ஒரு பக்கம், மணப்பெண்ணின் தோழிகளின் சிரிப்பு சத்தமும் கேலி பேச்சும், மாப்பிள்ளை தோழர்களின் அரட்டையும் கும்மாளமும், மணப்பெண்ணை அலங்கரிக்க வந்திருக்கும் ஆட்களின் ஆரவாரமும், பந்தியில் வந்தவர்களை கவனிக்கும் ஆட்களின் பரபரப்பும், சாம்பார் ரசம் என்று எழும் குரல்களின் ஒளியும் காதை கிழித்து கொண்டிருந்தது. வந்தவர்களை வாசலில் சென்று வரவேற்று உபசரித்து சாப்பாடு குடத்திற்கு அழைத்து செல்வதில் சாவித்திரியும் கமலக்கண்ணனும் மும்மரமாக இருந்தார்கள். ஆனால் சுந்தரலிங்கம் குடும்பம் மட்டும் ஏதோ ஒன்று கை நழுவி போவது போல் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது வேதவல்லி சுந்தரலிங்கத்தை பார்த்து கேட்டாள். ஏங்க, என்னால நம்ம பொண்ணை இப்படி பார்க்க முடியலைங்க. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடவா? வேதா, என்ன பேச்சு இது? அபசகுணம் பிடிச்ச மாதிரி. மதன் நாம தூக்கி வளர்த்த பிள்ளை. அவன் கல்யாணத்தை போய் நிறுத்துறேன்னு சொல்றியே? இல்லைங்க, என்னால முடியல. மதனுக்கு நம்ம பொண்ணை விட பொருத்தமான பொண்ணு யார் இருக்கா சொல்லுங்க? அந்த சுகனியாவை விட எந்த விதத்துல நம்ம பொண்ணு குறைஞ்சு போயிட்டா? உன் ஆதங்கம் எனக்கு புரியுது வேதா. ஆனா மதனுக்கு விருப்பம் இல்லாத போது நாம கட்டாயப்படுத்துறது தப்பு. அவனுக்கு என்னங்க தெரியும்? அவன் சின்ன பிள்ளை. நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற வயசா அவனுக்கு. பெரியவங்க நாம தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும். நாம சொல்ற மாதிரி சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். வேதா, இன்னும் 1/2 மணி நேரத்துல முகூர்த்தம். இப்ப அவன்கிட்ட என்ன பேசி என்ன புரிய வைக்க போற? சரி, அவனுக்கு புரியாட்டி அந்த பொண்ணு சுகன்யா கிட்ட போய் பேசுறேன். சுகன்யா கிட்டயா? ஆமா, அவளும் பொண்ணுதானே. நம்ம பொண்ணோட நிலைமைய சொன்னா அவ புரிஞ்சுப்பா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்குத்தான் தெரியும். அவ புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுப்பா.
வேதா, பெத்த பாசம் உன் கண்ண மறைக்குது. அவளும் நம்ம பொண்ணு மாதிரிதான். கல்யாணம் நிச்சயம் பண்ணி மணமேடை வரைக்கும் வந்த பிறகு கல்யாணம் நின்னா நாளைக்கு அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அப்போ நம்ம பொண்ணோட எதிர்காலம்? அதுக்காக முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கால்ல போய் விழுந்து உன் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கேட்க போறியா? ஆமா, என் மக சந்தோஷத்துக்காக யாரு கால்ல வேணாலும் விழுக நான் ரெடி என்று வேதவழி சொல்லிக் கொண்டே மனம் உடைந்து அழுதாள். சுந்தரலிங்கம் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஜானகி கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அம்மா வேதவழி பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜானகி மனதில் ஒரு கொடிய எண்ணம் பிறந்தது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் பரபரப்புக்கு உள்ளாவார்கள். மாமாவும் அத்தையும் வேறு வழி இல்லாமல் தன்னை மணப்பெண்ணாக தேர்ந்தெடுப்பார்கள். உரிமை உள்ளவள் நான் இருக்கும்போது வேறு ஒருத்திக்கு இடமேது? அவளின் ஆசை அவளுக்கு துணிவை கொடுத்தது. எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாள். என்ன செய்வது என்று யோசித்தாள். அப்பொழுது அவர்களின் அறையை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. எல்லோரும் கண்களை துடைத்து கொண்டார்கள். வேதவழி சென்று கதவை திறந்தாள். அவர்களை தேடிக்கொண்டு வேதவள்ளியின் நெடுநாள் தோழி கற்பகம் வந்தாள். வா கற்பகம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம். என்ன வேதா சலிச்சுக்கிற? ஆமா, மணமேடைக்கு வராம இங்க என்ன பண்றீங்க என்று கற்பகம் கேட்டாள். சுந்தர்லிங்கம் குடும்பம் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். நிலைமை என்னவென்று கற்பகம் ஒருவாறு புரிந்து கொண்டாள். பின் பேச ஆரம்பித்தாள். வேதா, இவதான் உன் பொண்ணா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உன் பொண்ணுக்கு நல்ல காலம். அதான் உன் அண்ணன் பையனோட உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல என்று கற்பகம் சொன்னதும் சுந்தர்லிங்கம் குடும்பத்தாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கற்பகம் மேலும் சொன்னாள். ஆமா வேதா, என் பொண்ணு ஈஸ்வரி நிலைமை உன் பொண்ணுக்கு வரக்கூடாது. என்ன சொல்ற கற்பகம்? உன் பொண்ணு ஈஸ்வரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? அத ஏன் கேக்குற? நானும் உங்கள மாதிரிதான். என் அண்ணே மகனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்னடானா என் பொண்ண கட்டிக்க இஷ்டமில்லைன்னு சொல்லிட்டான். என் பொண்ணுக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம்தான் இல்லையா, ஏனோ அவனுக்கு என் மகளை பிடிக்கல. அதுக்கப்புறம் என் அண்ணனும் அண்ணியும் போராடி பிரச்சனை பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அவனை ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. என் பொண்ணுக்கும் என் அண்ணே மகனுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் என்ன? அதான் நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல. அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. என்ன சொல்ற? ஆமா வேதா, உங்க இஷ்டத்துக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதனால உங்களுக்கு மருமகளா மட்டும் வச்சுக்கோங்க. என்னால அவ கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் மனசு இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு என் மக காத்துக்கிட்டு இருக்கா என்று கற்பகம் சொன்னதும் சுந்தர்லிங்கம் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கற்பகம் மேலும் சொன்னாள். ஆமா வேதா, நம்ம காலம் மாதிரி இல்ல இப்போ. நம்ம காலத்துல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம். நமக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆனா இப்போ அப்படி இல்ல. எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. நல்லது கெட்டது நமக்கு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. ஆணோ பெண்ணோ அவங்க விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நரகமாயிடும். கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்றதெல்லாம் அந்த காலம். இப்போ சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் டிவோர்ஸ் தான். அது மட்டும் இல்ல, நான் இப்பதான் மதனை பார்த்து பேசிட்டு வரேன் என்று கற்பகம் சொன்னதும் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவரை பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? அவர் என்ன சொன்னாரு என்று ஜானகி மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டதும் கற்பகம் சிரித்துக்கொண்டே சொன்னாள். ஏண்டா மதன், உன் அத்தை மகளை விட்டுட்டு யாரோ ஊரு பேரு தெரியாதவளை கல்யாணம் பண்ணிக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க கேக்குறது சரிதான். ஆனா என்னால ஜானகியை என் மனைவியா நினைச்சு பார்க்க முடியல. சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா வளர்ந்ததால சகோதர பாசம்தான் வருதே தவிர காதல் வரலேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் என்னத்த பேச? அதான் அமைதியா வந்துட்டேன் என்று கற்பகம் சொன்னதும் ஜானகி அதிர்ச்சியில் உறைந்து சிலை போல் நின்றுவிட்டாள். சுந்தரலிங்கமும் வேதவல்லியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கற்பகம் மேலும் சொன்னாள்.
கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் வாழ்க்கை நல்லா இருந்துடாது ஜானகி. கல்யாணம் முடிவில்ல, வாழ்க்கையின் ஆரம்பம். புகுந்த வீட்ல வாளா வெட்டியா இருக்கவா நீ ஆசைப்படுற? சகோதர உணர்வு தான் வருதுன்னு சொல்றவனோட உன்னால எப்படி வாழ முடியும்? உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. உனக்காக பிறந்தவன் நிச்சயம் உன்னை தேடி வருவான். கவலைப்படாம தைரியமா இரு. நான் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு கற்பகம் அங்கிருந்து சென்றாள். சுந்தரலிங்கம், வேதவல்லி, ஜானகி 3 பேரும் அமைதியாக இருந்தார்கள். அவர்களின் தவறு அவர்களுக்கு புரிந்தது. அந்த நிமிஷமே அவர்கள் மனம் மாறியது. மதன் சுகன்யா கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வேகமாக வெளியில் வந்தார்கள். முகூர்த்த நேரம். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் சொல்ல எந்த தடங்களும் இல்லாமல் மதன் சுகன்யா கழுத்தில் தாலியை கட்டினான். மனதார மணமக்களை வாழ்த்தினார்கள் சுந்தரலிங்க குடும்பத்தார்கள். அதன் பிறகு மதிய சாப்பாட்டிற்குப் பிறகு எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கமலக்கண்ணன் சொன்னார், மச்சான், இந்த நல்ல நேரத்துல நம்ம ஜானகிக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. நீங்க சரின்னு சொன்னா பேசி முடிச்சிடலாம் என்று கமலக்கண்ணன் சொன்னதும் வேதவல்லியும் சுந்தரலிங்கமும் ஜானகியை பார்த்தார்கள். ஜானகி அமைதியாக இருந்தாள். அப்பொழுது அங்கு புது மனைவியோடு வந்த மதன் சொன்னான், ஆமா மாமா, மாப்பிள்ளை என் கூட படிச்சவன், நல்ல பையன். உங்களுக்கும் அத்தைக்கும், முக்கியமா ஜானகிக்கும் ஓகேனா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் என்று மதன் சொன்னதும் ஜானகி நிமிர்ந்து மதனை பார்த்தாள். இப்போது அவளின் பார்வையில் கவலை இல்லை, ஏக்கம் இல்லை, துக்கம் இல்லை. தெளிவாக தைரியமாக அவனை பார்த்தாள். மதன் மேலும் சொன்னான், எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஜானகி வாழ்க்கை என்னாலதான் இப்படி என்று வார்த்தைகளை மென்று முழுங்கினான் மதன். ஜானகி சிரித்துக்கொண்டே சொன்னாள், கவலைப்படாதீங்க மிஸ்டர் மதன், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் நம்ம பெத்தவங்க செஞ்ச தப்பு. இதுக்கு நீங்களோ நானோ பொறுப்பாக முடியாது. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சத நாம மாத்த முடியுமா? திருமணம் அப்படின்றது இரு மனங்கள் இணையும் ஒரு புனிதமான பந்தம். அத கட்டாயத்தின் பேர்ல நடத்தக்கூடாது. நான் உங்களை விரும்பினேன், ஆனா உங்க மனசுல சுகன்யா தான் இருக்காங்க. 2 கையும் சேர்ந்து தட்டுனாதான் ஓசை வரும். ஒரு கை ஓசையில என்ன லாபம்? எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க என்ன பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இப்போ இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும். காலம் என் மனச மாத்தும். அப்போ நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஜானகி, என் மேல உனக்கு கோபம் எதுவும் இல்லையே என்று மதன் கேட்டதும் ஜானகி சிரித்துக்கொண்டே சொன்னாள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உங்க மேல கோபமும் வருத்தமும் இருந்தது. ஆனா கற்பக ஆண்டி வந்து எல்லாம் சொல்லி புரிய வச்ச பிறகுதான் எனக்குள்ள ஒரு தெளிவே வந்துச்சு. ஆமா, கற்பக ஆண்டி எங்க? எந்த கற்பக ஆண்டி? என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு கற்பகம் என்று வேதவள்ளி சொன்னதும் கமலக்கண்ணன் குடும்பத்தாருக்கு பேரதிர்ச்சி. அண்ணி, அந்த கற்பகம் இறந்து 1 வருஷம் ஆச்சு என்று சாவித்திரி சொன்னதும் சுந்தரலிங்கம் குடும்பத்தார் திடுக்கிட்டார்கள். தனது மகளுக்காக அவளின் கண்ணீரை துடைத்து அவளுக்கு அருள்வாக்கு சொல்வதற்காக வந்தது அந்த மயிலாப்பூர் கற்பகாம்பிகைதான் என்று யாரும் சொல்லாமலேயே சுந்தரலிங்கம் குடும்பத்தாருக்கு புரிந்துவிட்டது. கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.